இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், மனசா ஆறுதல் படுத்திக்கோ. நாளைக்கு இதே நேரம் உன் மனைவி காவேரியால நீ கொல்லப்படுவ. அதை யாராலையும் எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. ஹலோ ஹலோ, அவ சாதாரண ஆள் இல்லைன்னு அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அவகிட்ட இருந்து இனி என்னால தப்பிக்கவே முடியாதுன்னு. நாளைக்கு இதே நேரம் அவ சொன்ன மாதிரி காவேரி கையாலேயே என்ன கொண்டு பழைய காவேரி மேல போட்டுட்டு அவ தப்பிச்சிருவா. ஆனா அவ சொன்னது நடக்க கூடாது. காவேரிக்கும் தான் புருஷனை கொன்ன பாவம் வந்துடக்கூடாது. அதோட உயிர் பயத்தோட ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்றதை விட ஒரேடியா போய் சேர்ந்துடலாமேன்னு நான் தற்கொலை பண்ணிக்க முடிவெடுத்தேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம்? சரி சரி சரி, அழாதீங்க. என்னங்க? ஏய், என்னடா இது முட்டாள்தனம்? யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்திக்கு பயந்து இப்படி நாண்டுகிட்டு சாக போயிருக்கியடா. டேய், இந்த ஜமீனோட தம்பின்னு சொல்லிக்கவே உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணே, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலண்ணே. உயிர் பயம் வந்தா நாம என்ன பண்றோம்னு நமக்கே புரிய மாட்டேங்குதுண்ணே. இல்லண்ணா நானே காவேரியை கொல்ல பார்த்திருப்பேனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சாக போறோம்னு நினைச்சா ஒவ்வொரு நிமிஷமும் ரணமா இருக்குண்ணே. என் உயிரை மாய்ச்சிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியலண்ணே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி சரி, ஒரு நிமிஷம் இரு, அழாத. உங்களை இப்படி பயமுறுத்தி மரண விளையாட்டு விளையாடுறது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள வேற இருக்காம விட மாட்டேன். அண்ணா, இனி உங்க மனசு கொன்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். எது வந்தாலும் சரி, நாம சேர்ந்து சந்திப்போம். எதுனாலும் ஒரு கை பாத்துடலாம். டேய், அதான் நம்ம கூட மாயா இருக்கல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக பயப்படுற? நான் இருக்கும்போது நீங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உங்களை காப்பாத்துறதுக்கான வேலைய நான் எப்பவோ ஆரம்பிச்சிட்டேன். உங்ககிட்ட மந்திர கூஜாவை கொடுத்து மரத்தடியில புதைச்சு வச்சுட்டு வர சொன்னல, அது ஏன்னு தெரியுமா? இது எதுக்கு மாயா? முதல்ல புடிங்க. இன்னைக்கு நைட்டு இந்த மந்திர கூஜாவை எடுத்துக்கிட்டு நாகவனத்துல இருக்கிற 100 வருஷம் பழமையான மருத மரத்தடியில இத புதைச்சு வச்சுட்டு அங்கே ராத்திரி தங்கிட்டு வாங்க. அன்னைக்கே உங்க 2 பேரோட உயிருக்கும் ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் மந்திர கூஜாவை கொடுத்து இங்க புதைச்சிட்டு வர சொன்னேன். இந்த மந்திர கூஜாவை வச்சுதான் உங்களை காப்பாத்தவும் போறேன். இந்த கூஜா வச்சா அது எப்படி மாயா? உங்களை காப்பாத்துறதுக்கு பரகாய பிரவேசம்னு ஒரு பெரிய அஸ்திரத்தை கையில எடுக்க போறேன். வரகாயா பிரவேசம்னா அப்படின்னா என்ன? கூடு விட்டு கூடு பாயறது. மாந்திரீகத்துல அதுக்கு பேரு பரகாய பிரவேசம். பரகாய பிரவேசத்துக்கும் இந்த கூஜாவுக்கும் என்ன சம்பந்தமாயா? சம்பந்தம் இருக்கு. பரகாய பிரவேசம் பூஜை பண்ணி காவேரி ஜனா 2 பேரோட உயிரையும் அந்த மந்திர கூஜாவில அடைச்சு வச்சு 1000 அடி பாதாள கிணத்துல ஒளிச்சு வைக்க போறேன்.
என்னது? எங்க உசுர 1000 அடி பாதாளத்துல மறைச்சு வைக்க போறியா? ஆமா, உங்க 2 பேரையும் கொல்ல போறதா சவால் விட்டு கனகதுர்கா அருள் கிடைச்ச அந்த கனகா. அவ உங்களை கொல்ல வந்து உங்க உயிரில்லாத பிரேத உடலை பார்த்து இறந்த உடலை எப்படி கொல்றதுன்னு யோசிச்சு ஏமாந்து திரும்ப போயிடுவா. அதுக்கப்புறம் பௌர்ணமி திதி முடிஞ்சதும் 1000 அடி பாதாள கிணத்துல இருக்கிற மந்திர கூஜாவை எடுத்து அதுல இருக்கிற உங்களோட உசுர வெளியில கொண்டு வந்து மறுபடியும் உங்க உடம்புக்குள்ள கூடு பாய வைக்க போறேன். இதுதான் என்னோட திட்டம். மாயா, இதுல எதுவும் சிக்கல் வந்துடாதுல மாயா? கூட விட்டு கூடு பாயறது எனக்கு கை வந்த கலை. என்ன நம்புங்க, தைரியமா இருங்க. இந்த முறை ஜெயிக்க போறது நாம தான். மாயா, உன்னதான் முழுசா நம்பி இருக்கோம். நீ சொன்ன மாதிரி எங்க உசுரை காப்பாத்தி கொடுத்துரு. அதுக்கு பலனா காலம் பூராவும் உனக்கு நாங்க அடிமையா இருந்து சேவகம் செய்யறோம். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நீங்க எனக்கு கொடுக்கிற மரியாதை. அதுவே எனக்கு போதும். என்ன நம்புறவங்கள நான் கைவிடுறதே இல்லை. சரி, நான் கொடுத்த மந்திர கூஜாவை கொடுங்க. ஜனா, எங்கடா? அங்கதான் எங்க வச்ச? அங்கதான். வா 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 போ. இங்கதானே இந்த கூஜாவை வச்சிருந்தேன். எங்க போச்சு? ஜனா, எங்கடா மந்திர கூஜா? அண்ணே, அந்த மரத்தடியில தானே இருந்துச்சு. இப்ப போய் பார்த்தா காணும்னே. மந்திர கூஜாவை நீங்க முதல்ல புதைச்ச இடத்துல போய் தோண்டி பாருங்க. ஐயோ மாயா, கூஜா அங்க இல்ல. அப்பவே நான் அங்க தோண்டி பார்த்தா ஆனா இல்ல. ஆனா கூஜாவை அந்த மரத்தடியில வச்சேன். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. முதல்ல புதைச்ச இடத்துல தோண்டி பாருங்கன்னா பாருங்க. ஏய், எங்க வச்சேன்னு ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருடா. மாயா சொல்றத கேளுடா. சரி. தோண்டு தோண்டு, அது இருக்கு பாரு. இருக்குண்ணே. மாயா, இங்க இருக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி வந்துச்சு? நீங்க ரொம்பவே பதட்டத்துல இருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. கனகா போன் பண்ணதா நீங்க சொன்னது எல்லாமே போய். மந்திர கூஜா வேற இடத்துல நீங்க புதைச்சிருந்ததா சொன்னதும் போய். எல்லாமே உங்களோட பிரம்ம. இல்ல மாயா, இல்ல. எனக்கு போன் வந்தது உண்மை. மந்திர கூஜா வேறொரு இடத்துல புதைச்சிருந்ததும் உண்மை. அத்தனையும் உண்மை. நான் சொல்றது எல்லாமே சத்தியம். என்ன நம்பு. டேய் 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 டேய், சரி 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 சரி, இருடா இருடா இருடா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நாங்க நம்புறோம். மாயா, ஜனாவை தப்பா எடுத்துக்காத. அவன் எப்பவுமே நம்ம கிட்ட பொய் சொல்ல மாட்டான். நீ சொல்றத அவன் கேட்கலங்கிறதுக்காக அவனை கோச்சிக்காத. அவன் உயிர் பயத்துல இருக்கான். முதல்ல நீ அந்த பயத்தை போக்கணும். அதுக்குண்டான காரியத்தை பாரு.
ஜனா காவேரி அம்மா நிலைமை எனக்கு புரியாமல்ல. இவங்க 2 பேரையும் காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நாளைக்கு காலையில பரகாய பிரவேச பூஜைய ஆரம்பிக்கணும். தயாரா இருங்க. ஆ, சரி மாயா. நாளைக்கு நான் பண்ண போற பூஜையில என்ன நம்பி வந்திருக்கிறவங்க 2 பேரையும் நான் கும்பிடுற இச்சா தெய்வத்தோட துணையோட நான் உங்களை காப்பாத்துவேன். பூஜையை தடுக்க எந்த ஒரு சக்தி வந்தாலும் என் இச்சா தெய்வத்துக்கு ரத்த காவு கொடுப்பேன். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி நாள். நான் விரதம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தினமும் சீட்டு குலுக்கி போட்டு ஒருத்தரை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு அம்மன் அலங்காரம் பண்ணி படையல் வச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு விரதத்தோட கடைசி நாள். இன்னைக்கு யாருக்கு அம்மன் அலங்காரம் பண்ணணும்னு சீட்டு குலுக்கி பார்த்துடலாம். கௌரி, இப்ப எதுக்கு சீட்லாம் குலுக்கி போடுற? தினமும் அவ பேரு தானே வந்துட்டு இருக்கு. டெய்லியும் அவளுக்கு தான் அம்மன் அலங்காரம் பண்ணி படையல் வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் அவ பேரு தான் வரப்போகுது. பேசாம அவளுக்கே அம்மன் அலங்காரம் பண்ணிரு. அப்படி சொல்லாதீங்க சின்னையா. முத நாள் சீட்டு குலுக்கி போட்டப்ப இவ பேரு தானே வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் நடக்கலாம் இல்லையா? இல்ல வேற யாரு பேரு கூட வரலாம்ல. ஷூ கடவுளே. எதுக்கும் முறைப்படி சீட்டு போட்டு பாத்துடலாம். ஆஹா, அம்மனே இப்படி சொல்லுதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒருவேளை சீட்டுலயே பேரை மாத்த போதோ? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காவேரி அத்தை பேர் தான் வரப்போகுது. அத்த ரெடியா இருந்துக்கங்க. உங்களுக்கு தான் இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது நினைக்கிறேன். ஐயோ, எனக்கெல்லாம் அம்மன் அலங்காரம் வேண்டாமா. வேற யாருக்காவது பண்ணுங்க. சாமி விஷயம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆத்தாவோட விருப்பத்தை நிராகரிக்க நாம யாரு? நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஆத்தா சொன்னா நாம கேட்டுதான் ஆகணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இப்ப ஒருத்தி என்னோட நிலைமை புரியாம பிரசங்கம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு ஏன் சாவுல இருந்து நான் காப்பாத்திக்க போராடிட்டு இருக்கேன். இவ என்னடான்னு அலங்காரம் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாளே. இந்த குட்டி பிசாச வீட்டுல தங்க வச்சது பெரிய தப்பா போச்சு. அம்மன் அலங்காரம் அது இதுன்னு சொல்லி குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்குன்னு பார்த்து காவேரிக்கு பரகாய பிரவேச பூஜை பண்ண போறதா மாயா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அம்மன் வேஷம் போட்டுட்டா அவளை வெளியில கூட்டிட்டு போக முடியாதே. அவ உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். என்ன பண்றது? காவேரி அம்மாக்கு அலங்காரம் பண்ணணுமா? ஐயோ, அம்மா இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கு போல. அதுக்கு ஏதாவது காரணமும் இருக்கும். சரி, அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி சரி, நமக்குள்ள எதுக்கு குழப்பம்? அம்மன் யாருக்கு அலங்காரம் பண்ணணும்னு சொல்லுதோ அவங்களுக்கே பண்ணிடலாம். வழக்கம் போல சீட்டை குலுக்கி போட்டுடலாம். சித்தப்பா, கோர்ட்ல பேசுற மாதிரி கரெக்டா பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. எதுக்கு நமக்குள்ள தர்க்கம்? சீட்டு குலுக்கி போடுவோம். ஆத்தா யாரு சொல்லுதோ அவங்கள அம்மனாக்கி அழகு பார்த்து படையல் வச்சிருவோம். கௌரி, இதுக்கு நான் சரி சொல்றேன். சாமியை கும்பிட்டுட்டு நீ சீட்டு குலுக்கி போடு. பெரியய்யா, சீட் எடுத்து கொடுங்க. பெரியப்பா எடுங்க.
ஆ இன்னைக்கு காவேரி அம்மாக்கு அலங்காரம் பண்ணி பார்க்க கனகா விரும்புறா. ஆனா அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. இன்னைக்கு கனகாக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஏன் ஆசை பழிக்குதான்னு பார்ப்போம். இந்தா. ம். பெரியய்யா, யார் பேர் வந்திருக்குன்னு நீங்களே படிச்சு சொல்லுங்க. அது சரியான விஷயமாச்சே. பெரியப்பா நீங்களே படிச்சு சொல்லுங்க. ம் பெரியப்பா ஆ. படிங்க. ஆ ஆ. என்னங்க என் பேரு எதுவும் வந்துரு போதுங்க. காவேரி, உன் பேரு சீட்ல வந்துச்சுன்னா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி கெடுத்து விட்டுறேன். நீ தைரியமா இரு. ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க. பெரியப்பா யார் பேர் வந்திருக்கு? இன்னைக்கு அம்மன் வேஷம் போட போறது பச்சை கலர் புடவை துர்கா. அப்பாடா. அப்பாடா, என் விருப்பப்படியே இன்னைக்கு அம்மாவே அலங்காரம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா போல. ம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. காவேரி தப்பிச்சிட்டா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சித்தப்பா, ஆ உங்க வாக்கு பழிச்சிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு பச்சை புடவை துர்காக்கு தான் படையல். ஆ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இன்னைக்கு வானத்துல பௌர்ணமி உதிக்கும் போது காவேரியோ இல்ல ஜனாவோ பலியாக போறது உறுதி. அது யாருங்கிறது யாருக்கும் தெரியாத ரகசியம். சரி, அப்ப அவளுக்கு அம்மன் அலங்காரம் பண்ண கூட்டிட்டு போ. ம், வா. ஐயா, ஜமீன் ஐயா. ஆ. வாங்க கந்தசாமி. வணக்கம் ஐயா. ஆ. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. 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 ஆ, ம் சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா, இன்னைக்கு காமாண்டி திருவிழாவோட கடைசி நாளையா. ஜமீன் ஐயா குடும்பத்தோட வந்து விழாவுல கலந்துக்கிட்டு சிறப்பிச்சு கொடுக்கணுமியா. அட, அதுக்கு என்ன, கலந்துக்கிட்டா போச்சு. குடும்பத்தோட வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுக்கறோம். ஆ, ஆ, ஆ. பெரியவங்க எல்லாம் வர்றதுல ரொம்ப சந்தோஷங்கய்யா. சரி, எத்தனை மணிக்கு விழா ஆரம்பிக்குது? வானத்துல பௌர்ணமி நிலா தட்டுப்பட்டதுமே ஆரம்பிச்சிட வேண்டியதாங்கய்யா. அது அது பௌர்ணமிக்கா? ஆமாங்கய்யா. ஆ, ஆ, சரி, சரி கந்தசாமி, நாங்க வரோம். சரிங்க ஜமீன் ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. எல்லாரும் வந்துருங்கய்யா. ம், வாங்க. அம்மா, தாயே,
அம்மா தாயே கனக துர்கா. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இது அம்மன் இல்ல. அம்மன் அலங்காரத்துல இருக்கிற என்னோட சித்தி. எங்களுக்கு என்னமோ அந்த கனக துர்கா அம்மனே நேர்ல வந்து காட்சி தர்ற மாதிரியே இருக்குமா. ஐயா, ஆ? இந்த நேரத்துல ஊர் சார்பா ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஆ, சொல்லுங்க. முடியாதுன்னு தட்டி கழிச்சிடக்கூடாது. பெரியவங்க மனசு வைக்கணும். என்ன கோரிக்கைன்னு சொல்லுங்க. நீங்க இந்த அம்மன் அலங்காரத்தோடைய எங்க காமாண்டி விழாவில் கலந்துக்கிட்டு ஊர்க்காரங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கணும். அப்படி பண்ணா அந்த கனக துர்கா அம்மனே நேர்ல வந்து ஆசி வழங்கின மாதிரி இருக்கும். எல்லாம் வல்ல அந்த தாயோட ஆசிர்வாதமும் அதுக்கு அனுமதியும் இருந்தா கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டது நடக்கும். நம்பிக்கையோட போங்க. ரொம்ப நன்றிமா. நன்றிமா. என்ன ஆவுடே, இந்த பௌர்ணமி நாள்ல எப்படியாச்சும் காவேரியை காப்பாத்தலன்னு நினைக்கிறல்ல? அதுக்கேத்த மாதிரி தான் எல்லாம் நடக்கிறதாவும் நம்புற. ஆனா நீ நினைக்கிறது நடக்க போறதில்ல. உன் நம்பிக்கை பழிக்க போறதில்ல. பாப்போம்.